ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. காலையில் 10:30 அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குனா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குடும்பம் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார். சுந்தரேசன் மாமா, இந்த பிள்ளைங்க மாமான்னு தானே கூப்பிடும். அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமாக 1 லட்ச ரூபா கட்டணும். தான் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட போகிறார். அந்த சேட்டு சொல்கிறாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்கள. அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால், அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார். வழக்கம் போல், நீ தானப்பா எனக்கு உதவி செய்கிற, இப்போவும் உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், இந்த மகனோடு இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் சொல்கிறார், நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவன்கிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னையே நம்பாமல் என்னையே நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 1 லட்ச ரூபா தானே வேணும், உன் வீடு அடமானம் வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கித்தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா. இல்லைடா அப்படிலாம் வேணாம், எல்லாம் வேணாண்டா, என் வீடு அடமானம் வச்சு தர்றேன். எந்த கிறுக்குனாது இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்கிறார், சொல்லி தான் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா நண்பனுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார். சொந்தமாக 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்கெலாம் நகையாக வாங்கி போடுறார். ஆனால் இவன் வீட்டை திருப்பியே தரமாட்டேங்கிறார். இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இவர், என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காகத்தானே அந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த, எப்போ வாங்கி கொடுத்த? உன் வீட்டை அடமானம் வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? இது யாரை நம்ப சொல்கிற?